பேர் செல்வி. அந்த பெண்ணு மதுரையை சுற்றி இருக்கிற ஒரு கிராமத்திலிருந்து படிக்கிற பிள்ளை. அவங்க அம்மாவுக்கு ஒரே பிடிவாதான் இந்த பிள்ளையை எப்படியாவது கல்லூரியில் படித்து பட்டதாரி ஆக்கணும்னு. அவளுக்கு ஒன்றும் பெருசாக தோணலைன்னா அவங்க அம்மா பயங்கர பிடிவாதம், படிச்சு ஆகணும். இதுக்கு நடுவில் கொரோனா வேறு வந்துருச்சா, வந்த உடனே கல்லூரிக்கு வரதே கிடையாது. வீட்டில் இருந்து எல்லா பிள்ளைகளுக்கும் வீட்டிலேருந்து லாகின் பண்ணுறதுக்கு ஃபோன் வசதியோ லேப்டாப்போ எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லா வீட்லையும். அப்படியே இருந்தாலும் அந்த வீட்டில் 2-3 பிள்ளைங்க இருந்தால் அடி தெரியாது எது ஃபோனை படிக்கிறதுன்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு என்ன கஷ்டப்பட்டாலும் நீ கல்லூரி படிப்பை முடிச்சு ஆடணும் அவங்க சொன்னாங்க. ஆனால் இந்த அம்மாவை தவிர அந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்க யார் யார், இந்த பெண்ணுடைய அப்பா, அப்புறம் இந்த பெண்ணுடைய பாட்டி தாத்தா, அப்புறம் சுற்றி சொந்தக்காரங்க ஏகத்துக்கு இருப்பாங்க. நமக்கு தொந்தரவு கொடுக்கணும்னே கடவுள் அப்படி சில பேர் படிச்சிருப்பார். செல்வியுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சுன்னு. அவள் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிச்சுட்டு இருந்தான். தொந்தரவு தாங்க முடியல, அவங்க அம்மாவாலேயும் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை தடுக்க முடியல. அதனால அது பாட்டு கொரோனா பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, இவங்க பாட்டுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. திருமணம் முடிந்த பிறகு கல்லூரி படிப்பை தொடருவது இன்னமும் அந்த பெண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா நிறைய நல்ல மாமியார்கள்லாம் இருக்காங்க. பட் சில பேர் இனிமே படிச்சு என்ன இவள்கிட்ட என்ன சொன்னாங்க, நீ கல்யாணம் பண்ணிடுமா, அதுக்கப்புறம் எவ்வளோ வேணும் அப்படித்தான் சொன்னாங்க. ஆனால் யதார்த்தம் அப்படி இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சு, நீ என்ன வீட்டுக்காரருக்கு ஒரு சமையல் கூட பண்ணி கொடுக்காம அசைன்மெண்ட்னு பண்ணிட்டு இருக்க அப்படின்லாம் கேட்குறாங்க மாமியார் எல்லாம். இத்தனைக்கும் நடுவில் தான் அந்த பொண்ணு படித்து கிட்டத்தட்ட 3rd year வந்துட்டான். அப்போ தான் நான் இந்த மீட்டிங்கில் பேசுகிறேன். அதை கேட்டுட்டு அவள் சொன்னா, நான் இங்கே வருதாவே இல்லை, ஆன்லைன் செமினார் அட்டன் பண்ணாக்க இன்டர்னல்ஸில் மார்க் கிடைக்கும்னு யாரோ சொன்னாங்க, அதனால தான் நான் லாகின் பண்ணேன். ஸோ அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னா, இப்போ நீங்கள் பேசுகிறப்போ சொன்னீங்க எதையும் ஆரம்பிக்கிறது தொடங்குவது ரொம்ப பெருசு கிடையாது, தொடங்கினதை சிறப்பாக முடிக்கிறதுல தான் நம்ம சிறப்பு இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி. அண்ட் ஐ திங்க் இந்த மீன் வைல் ஷி வாஸ் ஆல்சோ ப்ரெக்னென்ட். அப்போது அந்த பொண்ணு 3rd year படிச்சுட்டு இருக்கா, பட் ஷி வாஸ் ப்ரெக்னென்ட். எல்லா காரணமும் இருக்குது படிப்பை பாதியில் கைவிடுறதுக்கு. அப்படி தானே? யோசிச்சு பாருங்கள். அந்த ஒரு வாழ்க்கை உங்களால் பல பேரால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அப்படி தானே? ஆனால் அதுதான் அவளோட வாழ்க்கை. உங்கள் வயசில் இருக்கிற பொண்ணு தான் அவள். இப்போ நீங்கள் இருக்கிற வயசில் அவள் 2021 இருந்தா, அவ்வளோதான். ஒரு படிப்பை கைவிடுறதுக்கான எல்லா காரணமும் அவளுக்கு இருந்தது. ஆனால் செல்வி சொன்னா, மேடம் உங்கள்கிட்ட கேள்விலாம் எனக்கு கேட்க தெரியல, ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்னா நான் எப்படியாவது படித்து முடிச்சிடுவேன் மேடம்னு சொன்னேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, பல விஷயங்களை we take it for granted in our life. நமக்கு நிறைய விஷயம் கிடைச்சிருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப சுலபமாக எடுத்துக்கிறோம் நம்ம. ஆனால் அதுக்கே கஷ்டப்படுறவங்களை அப்பப்போ நாம் பார்க்கணும். அப்போ தான் நம்ம கையில் கிடைச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு நமக்கு தெரியும். படிப்பதற்கான வாய்ப்பு என்பது என் அன்பான குழந்தைகளை உங்களுக்கு கிடைச்சிருக்க, அதுக்கே முதல்ல you should be grateful. கொஞ்சம் போராக இருக்காங்க என்ன செய்யறது, அப்படிதான் இருக்கும். எதுவுமே தாண்டி போற மட்டும் கஷ்டம்தான். தாண்டி போயிட்டு திரும்பி பார்த்தா நமக்கே நம்மளை பற்றி பெருமையாக இருக்கும். தாண்டி போகிற மட்டும் அந்த உறுதி வேணும். கிரிட்னு சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்தில், கிரிட். இந்த கிரிட்டை இன்னொரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தேன். சும்மா இன்னைக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தான் பேச போகிறேன் நான். பட் பெண் இல்லை, மாணவன், ஒரு ஆண். ஒரு 2 வருஷம் முன்னாடி சென்ற அரசாங்கம் இருந்தபோது நான் முதல்வன், இப்போ கூட அந்த திட்டம் இருக்கு இல்லையா, நான் முதல்வன் திட்டம் தொடங்கின வருஷம் அதுன்னு நினைக்கிறேன் நான். அப்போ என்ன பண்ணாங்க, +2 மார்க் வந்திருந்தது. அப்போ தான் +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு மோட்டிவேஷன். முதல் நாள் இந்த மாதிரி பெரிய கூட்டம், ஒரு 1000-1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாம் சென்னையில் +2 முடித்த ஸ்டூடெண்ட்ஸு. எல்லாம் லொட்டாக மார்க் வாங்கியிருக்கு. எல்லாம் வித் பிக் ஆஸ்பிரேஷன்ஸ். நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு. அவங்கள்ட்ட பேசுறது எனக்கு ஜாலியாக இருந்தது. இப்போ உங்கள்கிட்ட பேசினேன்ல, இது மாதிரி தான் ஜாலியாக பேசினேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. சார் நாளைக்கு எங்கே ப்ரோக்ராம், அதுக்கு ஒரு வென்யூ சொன்னாங்க. அடுத்த நாளும் அதே நேரம் போகிறேன். அண்ட்
ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் another 1000 ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி முதல் நாள் மாதிரி போய் பார்த்தா ஒரு 20-25 பசங்க தான் இருக்கு. நாங்கள் இது நேற்றுக்கு 1500 பேரை கூட்டிகிட்டு வந்தீங்க, இன்றைக்கி வெறும் 25 பசங்கள்கிட்ட பேச சொல்கிறீங்க. இல்லை, இந்த பசங்களாம் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. டிஃப்ரெண்ட்டான பேக்ரவுண்டுன்னா இந்த சிறார் கூர்நோக்கு பள்ளியிலேருந்து வந்தோம். அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு அநேகமாக தெரியாது. யாருக்கா தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது. குற்றம் செய்த சின்ன பிள்ளைங்க இருக்காங்கல்ல, 18 வயசுக்கு கீழே குற்றம் செய்தவர்களை சிறைக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன் சிறைக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தனி பள்ளி இருக்கு. நம்ம இப்போ முதலமைச்சர் கூட அந்த மாதிரி ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த சிறார் கூர்நோக்கு பள்ளின்னு பேர், அது ஜுவனைல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதில் அந்த படிக்கிற பிள்ளைகள் அவங்க +2 எழுதி அவங்க எல்லாம் பாஸ் பண்ணவங்க இங்கே இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி பேசணும். இது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் பாருங்க. அந்த பிள்ளைங்க, அந்த மாதிரி பிள்ளைகள் இது மட்டும் நான் சந்திச்சது இல்லை. ஸோ எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது, என்ன பேசுவது இந்த பிள்ளைங்கள்ட்ட. வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டத்துக்கு நடுவுலையோ வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி ஓகே, நான் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை கொஞ்சம் பேசி பார்க்கட்டா. ஒருத்தட்ட பேசினா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. சரி, முதல் ரவுண்ட்லேயே ஒரு பையன் உட்காந்துருந்தான். அம்மா தனியாக அந்த பையன் தான் இருந்தான். பாக்கியெல்லாம் ஒன்றா உட்காந்து இவன் தனியாக உட்காந்துருந்தான். அந்த பையன் பக்கத்தில் போய் நான் உட்காந்து, நீங்கள் ஒன்று கவனிச்சிருக்கீங்களா, அந்த பிள்ளைங்க எல்லாருமே என்ன மிஸ்ஸும்பாங்க. இன்னும் நான் டீச்சர் மாதிரி. மிஸ், எனக்கு காலேஜில் சீட் கிடைக்குமா மிஸ்? ஸோ நீ எவ்வளோ மார்க் வாங்கியிருக்க? இது ஓரளவு இந்த 300 ஏதோ வாங்கியிருந்தான். ரொம்ப நல்ல மார்க்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசம்னு கிடையாது. 300 ஏதோ வாங்கினேன். அதனால் கிடைக்கும் தம்பி, ஏன் கிடைக்காது உனக்கு? கட்டாயம் கிடைக்கும். நம்ம அப்படி தானே சொல்லணும் பிள்ளைங்கள்ட்ட. கட்டாயம் கிடைக்கும் தம்பி, உனக்கு எப்படியாவது கிடைச்சிடணும். நான் பிகாமாவது படிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடணும். எனக்கு வேலை கிடைக்குமா? நான் எப்படி அதெல்லாம் சொல்ல முடியும்? ஆனால் அந்த பையன் கேட்குறா, கண்ணில் அப்படி ஆவல் மின்னுகிறது. பழன்னு கண்ணில் ஆவல் மின்னுகிறது. அந்த பையன்கிட்ட கேட்குறேன், சரி அப்படி என்னப்பா, இப்போ தான் நீ +2 எழுதியிருக்க, இதுக்குள்ளே ஏன் வேலையை பற்றி? இதுவே ரொம்ப லேட்டு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷம் லேட்டாக +2 எழுதுறேன்னு சொன்னேன். 5 வருஷம். நீங்கள் யாராவது இமேஜின் பண்ண முடியுமா? உங்கள் கிளாஸில் இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்களோட 5-6 வயசு பெரியவங்களா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. அந்த பையன் அப்படி தான் +2 முடிச்சிருக்கான். சும்மா ஜாலியாக கேட்டேன், அப்படி என்னப்பா உனக்கு பற்று எறிகிற ஆவல் வேலைக்கு போகணுன்னு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். நான் ஏதோ ஜாலியாக பேசுகிறதான் நினச்சிக்கிட்டேன். அந்த பையன் என்னை பார்த்துட்டு சொன்னால், நான் 7ஆம் கிளாஸ் படிக்கிற போது எங்கள் ஊரில் ஒருத்தரை நான் வெட்டிட்டேன். நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். நான் ஒருத்தரை வெட்டிட்டேன். துணுக்குருச்சு அப்படியே. சின்ன பையன், பார்க்க ஒன்றும் பெரிய ஆள் மாதிரிலாம் இல்லை, சின்ன பையன். ஒரு தகராறு வந்துச்சு. எங்கள் அப்பாவை அவர் வெட்ட வந்தார். நான் அவரை, அந்த ஒரு ஆளை நான் வெட்டிட்டேன். அவர் இறந்துட்டார். என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஓ அப்படியா? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் எங்கள் ஊரை விட்டு எங்கள் அப்பா அம்மா வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. ஊரில் இருக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. எங்கள் நிலம்லாம் இருக்குது, கடை இருக்குது, ஆனால் ஊரில் இருக்கக்கூடாதுன்னு எங்களை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா சென்னைக்கு வந்து ஒரு கட்டடத்தில் வாட்ச்மேனாக இருக்கார். எங்கள் அம்மா அந்த வீட்டில் வந்து பாத்திரம் தேய்ச்சி வீடு போய் கூட்டு வேலை செய்யுது எங்கள் அம்மா. எனக்கு ஒரு வேலை கிடச்சி அவங்க 2 பேரையும் எங்கள் ஊருக்கு திருப்பி கொண்டு போகணும், எங்கள் வீட்டுக்கு திரும்பி கொண்டு போகணும். அன்னைக்கு நான் மோட்டிவேட் பண்ணலை, நான் மோட்டிவேட் ஆனேன். I didn't give a motivation speech, but I was motivated that day. இவ்வளவு கஷ்டமான சூழல். நம்மளாம் எதுக்கு படித்தேன்? நான் இன்ஜினியரிங் படித்தேன். எதுக்கு படித்தேன்? நான் கெமிக்கல் இன்ஜினியர். மேடம் என்னை பற்றி நீளமாக சொன்னாங்க. எனக்கே அது ரொம்ப சங்கடமாக இருந்தது. அவ்வளோலாம் சொல்கிற அளவு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா எங்கள் அம்மா படிச்சிருந்தாங்க எங்கள் வீட்டில், அதனால் நான் படிக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் இது புரியும். உங்கள் அம்மா படிச்சிருந்தா உங்கள் வீட்டில் அதுக்கு பிறகு எல்லா பெண் குழந்தைகளும் படிக்கும். அப்படி தான் இருக்கும்.